சொல்லிட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாப்ல. சீதன் நிர்மல் குமார் அவரும் பேசினாரு. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, இல்ல அது இந்நேரம் மேட்ச் ஒழுங்கா போனா இவர் இந்த டிராபிக் எடுத்திருக்குமா? கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டான். ஆனா கரெக்ட் தான்டா டேய். ஆனா சத்தியமா டேய் அலெக்ஸ் ருத்ராஜ் அவுட் ஆனோன்னு கம்முன்னு வந்து பத்துட்டேன் நானு. இல்ல நான் நேத்து பசங்க சொல்லியிருந்தேன், இல்ல ஆர்சிபி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போன்னு பார்த்தா இங்க சென்னையை தான் முடிச்சு விட்டீங்க. நானே பார்த்து வயிற்று முடிச்சுட்டீங்க போக கடைசி இல்ல அதான் சரி வாங்க திரும்ப கடைசி சாத்திட்டு டிவிக்கு பக்கம் போவோம். என் பையன் வெளில போய் விளையாட்டு இப்பதான் வந்து என்னது 2 பேர் அவுட்டா, ருத்ராஜ் கேட்க வந்து அவன் தான்டா அவுட் அப்படின்னு ஐயோ தள்ள கை வச்சு உட்காந்துக்கிறான். நடுவுல ஆடு போட்டான், சன் மியூசிக்ல பாட்டு கேட்டிருந்தேன். திரும்பி பார்த்தா இன்னொரு விக்கெட் அட செக் பண்ண ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். 3 விக்கெட் 6 ஓவருக்கு 30 ரன் தான் ப்ரோ. 3 விக்கெட்டா? இன்னொருத்த யாரா? அதுவே தெரியாது. அவள்தான் இதுல என்ன இருக்குது, அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க. பாக்காதீங்க முடிச்சு விட்டாங்க. ஆனா அவனுக்கு திமிர் எடுத்து ஆடுவான என்ன கேட்டா. அத கப்பே அடிச்ச மாதிரி, கண்டிப்பா கப்பே அடிச்ச மாதிரி ஒரு ஆனந்தம். குத்தா போடு குத்தாட்டத்தை. நல்லா 197 அடிக்கும்போது நினைச்சுட்டேன் இன்னைக்கு அடிக்க மாட்டானா அப்படின்னு. இந்த மேட்ச் அடி வாங்கினா கூட நல்லதுதான். அப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு ப்ரோ. என்னைக்குமே கீழே வந்துட்டு மீசையில மண் விட்டாத மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? கம்மன்னு இருக்கணும். அதான் டாபிக் மாத்துங்க, டிவிக்கு பக்கம் போவோம். அவ்வளவுதான். இன்னைக்குதான் சிஎஸ்கே இல்லை என்றால் டிவிக்கு மாறி அடிப்போம். இல்ல சிஎஸ்கே வாரத்துக்கு அந்த மாதிரி தானே வருது. இந்த வாரம் இந்த மேட்ச் தான் இதையும் க்ளோஸ் பண்ணி விட்டான். அதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேட்ச் இருக்கு ப்ரோ, யாருக்கு யாருக்குன்னு தெரியலையே அது வேற. ஆனா அவங்க சமஸ்டாங்க, அவங்களும் அடிப்பாங்கல்ல நம்மள 210 290 அடிப்பானுங்களா அவனுங்க. முடிச்சுட்டீங்க பாருங்க. சரி விட டிவியை பத்தி பேசலாம். அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. எப்படி இருக்க வேண்டிய ஒரு நிமிஷம் மேட்ச் பார்த்து பார்க்க வேண்டான்றதான். இதே பாதமீனம் உள்ளவர்கள், அதாவது வந்து ரொம்ப இல்ல இது கண்ணாடியை பார்த்து இல்ல நான் என்னைய காரியத்து இது தெரியுமா, இந்த கருமம் பூச்ச மேட்சுக்கு நான் சிஎஸ்கேக்கு எலிவேஷன் பண்ணி அனிமல் வீடியோ எல்லாம் போட்டேன் போன வாரம். உனக்குள்ள போறேன் அப்படிங்கிறதா. அதான் முதல்ல ட்வீட் டெலிட் பண்ண, முதல்ல எவனா கோட் பண்ணி அசிங்கமா திட்ட போறான்னு தோத்துக்கிட்டே இருக்கேடா. இந்த மேட்ச் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கணும் நிலைமை யோசிச்சு பாரு. இல்ல ஆர்சிபி டம்மியா இருக்கானுங்க, ஜெயிச்சிருவானுங்க நினைச்செல்லாம் ட்வீட் போட்டு எலிவேஷன் பண்ணிருந்தேன். அங்கல மெரிக்கிறானுங்க. இதான் 200 கிட்ட போகுதுதான். டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் 3 விக்கெட்டுக்கு அப்புறம். அதான் லைக் ஸ்டாலின் கூட டம்மியா இருக்கிறாரு தான் நினைச்சான். ஆனா அவர் ஜெயிச்சு 21ல முதலமைச்சர் ஆகலையா, அது மாதிரிதான் ஏதோ உலகத்துல நடக்கிற அதிசயம். ஆனா எனக்கு இல்ல பாஸ் ஒரே நிமிஷம், நீ ஒரே ஒரு மீம் மட்டும் சொல்லி, நீ ஸ்பேஸ் போட்டவனே வடிவேல ஆறு தூக்குவான் பாரு. அப்ப அந்த ஆட்டோ ஓனர் வந்து நீ என்ன சொன்னாப்பா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி. நேத்து மேட்ச் எல்லாம் ஃபயரா இருக்கான், எவனுமே வர மாட்டான். ப்ரோ நான் இப்ப தளபதி பேசினாலும் ஃபயர் எதுன்னு பார்த்தோம்னா நேத்து ஒரு காமெடி. நேத்து தியேட்டர் போயிருந்தேன் வெற்றியில, அங்க பசங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருந்தானுங்க. டே மச்சான் ஆர்சிபி ஃபேன் ஒருத்தல, டே மச்சான் நாளைக்கு எங்க கிட்ட செம்ம போல 6 பேர் நின்று ஒரு ஆர்சிபி கலாய்க்கிறானுங்க. அப்புறம் என்ன பார்த்து சிஸ்டர் நீங்க என்ன நானும் சொல்லி முடிச்சுட்டு நானே கிண்டல் பண்றேன், நாளைக்கு நாங்க அடிக்க போறோம்னு. இப்ப யோசிச்சு பாக்குறேன், ஏய் இவனோட சேர்ந்து நாங்க யார் தெரியுமா அப்பதான் நினைச்சேன். இல்ல இன்னைக்கு மேட்ச் எல்லாம் நடக்கல வரதான் பேசுவோம். சரி நான் போயிட்டு தளபதி பேசுறேன். பொலிட்டிக்கல் தானே பூமரு தளபதி பேசுனதுல
டாபிக்லயே உனக்கு வெறி கொண்ட வேங்கையானது எந்த சீன், எந்த இது அவர் டைலாக்? பேசுனதே வெறித்தனமா இருக்கு. ஒரு ஃபுல் செகண்ட் கூட ஸ்பீச் வேஸ்ட் ப்ரோ. எனக்கு எனக்கு ஃபுல் ரொம்ப ஸ்பீச். பிடிச்சது அந்த லியோவை பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு அது சீரியஸ் அது கொய்யால அதான் கூஸ் பம்ப்ஸ். நானு ஹரிஷ் ப்ரோ ஸ்பேஸ் போடும் போதே பேசலாம் டாபிக் எல்லாமே ரெடி பண்ணின்னு வந்தேன். பார்த்தா ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு. அட கடவுளே, அவ்வளவு நேரம் இல்ல இருந்துட்டு. அப்ப ரீகனெக்ட் பண்ணி இல்ல நான் தான் நானு post பார்த்தா பண்ணி ஹரி போட்டுருந்தது எப்படி எனக்கு ஆனா மைக்கு ரொம்ப தர நேரம் மாட்டாங்க. ரொம்ப நேரம் சும்மா ஸ்பேஸ் போல. ஓடிச்சு. இது பரவாயில்ல. இல்ல மான்ஸ்டர் நான் ரீகனெக்ட் பண்ணி பக்கை ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு. குரூப்ல ஏதாவது கேட்பாங்களான்னு பார்த்தா விட்றா அது இவ்வளவு தூரம் தாக்கு போச்சுதான் பெரிய விஷயம். கப்பத்தல்லே பல மணி நேரம் ஓட்டு பல மணி நேரம் ஓடிக்கினே இருந்துச்சு. பரவாயில்லையே அப்படி லைவ் கான்சர்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் இல்ல இது யூடியூப் ஆக்சுவலா போயிட்டு இல்ல ஆக்சுவலா என்ன மேட்டர் தெரியுமா, லைவ் போடுறது வந்து கஷ்டம். அதுவும் அஸ்வின் வந்து இவ்வளவு நான் போன வாட்டி ஞாபகம் இருக்கா அலெக்ஸ், நான் லைவ் போட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா சார்ஜ் போன் சார்ஜ் டவுன் ஆகும், பிளஸ் நீ வந்து மெயின்டைன் பண்ணும் ஸ்பீக்கரை. அஸ்வின் வந்து அதாவது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்கு எனக்கு இந்த இது ஸ்டேஜ். நீங்க வந்து 3 மணி நேரம் அஸ்வின் போட்டான், பயங்கரமாச்சு. அதுதான் கஷ்டமே இருக்கு இதுல. எப்படி எல்லாம் தாங்கினானுங்கன்னே தெரியல போனு. நான் போயிட்டு அந்த இது சாரு இது பரவாயில்ல. நான் 4 மணி நேரம் ஆடியோ லஞ்ச் போட்டேன், ஞாபகத்தா வாரிசு. ஆமா ஆமா. வாரிசுக்கு தானடா, வாரிசுக்கு தானடா. லியோக்கு போடலான்னு பார்த்தா ஏன் தள்ள போட்டான் இருக்கும். சக்சஸ் மீட்டுக்கு போட்டோம் அப்புறம். இதுக்கப்புறம் ஆனா இல்ல ஆடியோ லான்ச்ல தேவையில்லை. அதான் இந்த மாதிரி ஸ்பீச் ஒரு நாள் போதும். ஜனநாயகத்துக்கு முன்னாடி புரியுதா? இதே மாதிரி ஒரு அரசியல் ஸ்பீச் என்ன ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு நேரம் ஓப்பனிங் பண்ணா போதும் படம். ஒரு சின்ன சின்ன ப்ரோமோ இது வந்தாலும் அதுல பாயிண்ட் இல்ல அவர் பேசின பாயிண்ட் ஆடிட்டு இருக்காங்க பாக்காதான். சரி போகாதடா டேய், விட்டுறா விட்டுருங்க. அதுதான் நான் எனக்கு போகாதடா. ஐபிஎல் நடக்கல என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க தான் அடுத்த வாரம் நடக்குது. வேறுமா நாங்க இங்க கட்சியை பத்தி பேசுறையா, எங்களுக்கு சினிமா இது கிரிக்கெட் எல்லாம் தெரியாதுங்கய்யா. பின்ன நாங்க மட்டும் என்ன நாங்க என்ன பாஜக காரணங்களா நாங்களும்? உண்மையா சொல்லணும்னா எனக்கும் கிரிக்கெட் பத்தி தெரியாதுப்பா. இந்த வருஷம் ஏதோ பாக்கலான்னு வந்தேன். நான் பாக்குற நேரம் பார்த்தா ஆனா உண்மையிலே ஞாபகம் இருக்கு ஒரு நிமிஷம். 2023 ஞாபகத்தா? ஸ்பேஸ் ஃபயரு, ஏரியா ஃபயரு, எங்க பார்த்தாலும் ஃபைட்டு. அப்பதான் ஐபிஎல் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போன வருஷமே கொஞ்சம் டல்லா தான் இருந்தது. ஆனா ஓகே, இந்த வருஷம் எல்லாம் சுத்தம். ஆனா இது பாஸ் இப்போ இந்த இதுல தளபதி சொல்லுவாங்களா, அந்த இதுல கத்தில நாங்க வேணா 2-4 பேர் செத்துட்டோம்னு நம்ம வேணா போய் சப்போர்ட் பண்ணுவோமாடா. ஆனா இப்ப ஊப்பிங்க அப்படிதான் இருக்கானுங்க. என்ன புலம்புதுங்க பைத்தியக்காரனுங்க. அதான் பேரை சொல்லிட்டான், இது பண்ணிட்டான். ஹலோ சார், ஓட்டு போட்டாலும் போடுவே தவிர டிஎம்கேக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டார் சார் இந்த சிஎஸ்கே கார். இல்ல அதே மாதிரி பாஸ் அவர் இன்னொன்னு சொல்லுவாரு பாரு, அந்த பேசிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க வந்து ஜனநாயகம் முறை நான் வந்து என் மக்களையோ என் நாட்டு மக்களையோ சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு தடை எவ்வளவு, அதாவது மொத்தத்தையும் சொல்லிட்டாரு கடைசி வரைக்கும். நாக் அவுட் பண்ணி இது நடக்குதுன்னு சொல்லிட்டாப்ல. தளபதி ஸ்பேசி கிடைச்சா போலாம். முதல்ல எல்லாம் பேசுனதுல இருந்து வரலாம். கிளைமேக்ஸ்ல தான் அவருக்குண்டு வரணும். இன்னைக்கு நான் எதிர்பாராம கொஞ்சம் நல்லா பேசின ஆள் யாருன்னு பார்த்தா இவரு பொதுச் செயலாளர் ஆனந்த். எளிய மக்கள் எளிய மக்கள் ஆரம்பத்துல பேசும்போது ஒரு சில டாபிக்கு இந்த மாதிரி பேசும்போது ஏன் அவர் இது மாதிரியே பேசுறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரோல் கண்டென்ட் வந்து நம்ம சைடுல இருந்து போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பிடிச்ச ஒரு பாயிண்ட், இவ்வளவு நாள் வந்து என்னென்ன மாதிரியான டவுட் அவர் மேல எந்த மாதிரியான ஹேட்னஸ் இருந்ததோ அதுக்கு எல்லாமே விளக்கம் கொடுக்குற மாதிரி அந்த மேடை அமைஞ்சது அவருக்கு வந்து. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து உழைச்சவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். எல்லா மாவட்ட செயலாளர்களும் பாருங்க அடித்தட்டு மக்களாகவும் இன்னைக்கும் வந்து கஷ்டப்படக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்த வசதியோ ஜாதி ரீதியாகவோ பண ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்த அடிப்படை அப்படிலாம் பார்க்கல. நல்ல எண்ணம் கொண்ட தலைவருக்காக உழைக்கணும்னு நினைக்கிற அந்த காலகட்டத்தில இருந்து உழைச்சிட்டு வரவங்களுக்கு தான் நாங்க வந்து பதவி கொடுத்துருக்கோன்ற அந்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளா இருந்த ஒரு ஐயப்பாடு என்ன இருந்ததுன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்க மட்டும் தான் கட்சிகளை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, இப்ப வெளியில ஒரு பாப்புலரான ஒரு பர்சன் கட்சிக்கு வர்றாருன்னா அவருக்கு பதவி கொடுத்தா தானே எல்லாரும் மதிப்பாங்க. அவர் ஒரு ஆக்டிவிட்டியா வேலை செய்யணும். நீங்க வெளியில வரவங்களுக்கே பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அது எப்படி? நான் இன்னும் கொஸ்டின்ஸ், அது நல்ல கொஸ்டின்ஸ் தான். அது வந்து ஒரு கரெக்டான விஷயம் தான். அப்படி கேட்டது இன்னைக்கு அதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. வந்து பாத்தீங்கன்னா
வெளியில இருந்து வரக்கூடியவங்களையும் நாங்க வரவேற்கிறோம். அவங்களுக்கு தகுந்த அந்த பதவியும் வழங்கப்படும் இனிமேல் வந்து அப்படின்ற உறுதியும் கொடுத்துருக்காரு. அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அந்த விளக்கம் நம்ம சைடுல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏடிஎம்கே, என்டிகே, இன்னும் நிறைய பிஜேபி, பிஜேபியில ஆளே இல்ல, அது ஒரு வேற விஷயம். நிறைய கட்சியில இருந்து நம்ம கட்சியில வந்து நிக்க ஆள் இருக்கும்போது ஒரு சர்ச்சை என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா ஒரு பதவின்றது கிடைக்காது. இப்போ அவங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதவி எதனா இருந்திருப்பாங்க. டிஎம்கேலோ, ஏடிஎம்கேலோ ஒரு நல்ல பதவியில இருந்திருப்பாங்க. இப்ப இந்த சைடுல வரணும்னு வெறும் உறுப்பினரா மட்டும் தான் நம்மள சேர்த்துக்குவாங்க போல இருக்கு. எந்த பதவியும் இல்லைன்னா அவங்களுடைய வேலைப்பாடு காட்ட முடியாது இல்லையா? அவங்களுடைய சக்தியை காட்ட முடியாது இல்லையா? அந்த ஒரு இது வந்தது. அதையும் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு. அதர் பார்ட்டில இருந்து வரவங்களையும் நாங்க அன்போட வரவேற்கிறோம். அவங்கவங்களுக்கு அவங்கவங்களுக்கு திறமைக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப என்ன மாதிரியான பதவி வழங்கப்படுமோ, அது தலைவரோட ஒப்புதலோட வழங்குவோன்றது வந்து உறுதி சொல்லிக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, முழு அதிகாரத்த தலைவர் குடுத்துருக்காங்க. இந்த பொதுக்குழுல வந்து வேட்பாளர் நாளைக்கு தேர்ந்தெடுக்கிறதாகட்டும், கட்சியில எந்தவித முடிவும் தலைவர் ஒருவருக்கே எடுக்கக்கூடிய அந்த முழு ஒரு சக்திய வந்து அவர் குடுத்திருக்கிறாரு. ஏன்னா மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 5 பேர், 6 பேர் அப்படின்னு இருப்பாய்ங்க. அந்த முடிவெடுக்கிற குழுன்னே ஒண்ணு இருக்கும். மத்த கட்சியில எனக்கு தெரிஞ்சு என்னோட அரசியல் நாலேட்ஜுக்கு சொல்றேன். இந்த மாரியான ஒரு முடிவுன்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரம்ன்றது வந்து எனக்கு அப்படியே ஓப்பனா சொல்றேனே, ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த எஃபெக்ட் எனக்கு தோணுது. இன்னைக்கு தலைவர் பேசுனத கூட பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரிஸ்மாட்டிக் ஸ்பீச்ன்றத வந்து இன்னைக்கு இருக்கிற லீடர்ட்ட நம்மளால பார்க்க முடியாது. சும்மா என் தெருவுக்கு வா, என் ஏரியாவுக்கு வா அப்படின்னு வந்து ஒரு அநாகரிக சொல்லு, அந்த மாரி எதனா ஒரு சும்மா ட்ரோல் கன்டென்ட் மாரியே பேசிட்டு இருந்தவங்க, ஒரு கரிஸ்மாட்டிக் ஸ்பீச்சா யாரும் நான் பார்த்ததில்ல. ஒரு ஆர்எஸ் ஸ்பீச்சா யாரும் பார்த்ததில்ல. அத இன்னைக்கு தலைவர் பண்ணாரு. ஒரு கர்ஜனையா இருந்தது வந்து. அவர் பேசுனது வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கர்ஜனையா இருந்தது. அ அவரு வந்து நல்ல கட்சியில இருந்த எல்லா நெகட்டிவிட்டியும் இன்னைக்கு வந்து ஒரு ஃபேக் போஸ்டர் அடிச்ச முதற்கொண்டு பொதுச் செயலாளர் வந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு எதிர்பார்க்கல. அப்படி ஒரு ஸ்பீச் குடுப்பார்ன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து அவர் எப்படிப்பட்டவரு, எந்த மாதிரியான ஒர்க் நாலேட்ஜ் உள்ள பர்சன் நமக்கு தெரியும். நாளைக்கே ஒரு மீட்டிங் இந்த இடத்துல போடணும் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாருன்னா, அந்த இடத்துல அவர் நினைச்சத விட சிறப்பான ஒரு ஏற்பாட்ட செய்யக்கூடியவர். ஸ்பீச்சா அவர் பேசுவாரான்றது நமக்கு தெரியாது. நம்ம ஆன்லைன்ல பார்த்த வரைக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதவ அர்ஜுனா பேசுறது நமக்கு அதிசயமில்ல. அடிப்பாரு தெரியும். ரமேஷ் தோழர் ஆகட்டும், தளபதிய பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆனா, இன்னைக்கு இவர் வந்து ஸ்பீச்ல வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, அது எப்படி எப்படிலாம் மாத்தணும், அந்த நெறைய கொஸ்டின்ஸ் இருந்தது, டவுட் இருந்தது. எல்லாத்துக்குமே இன்னைக்கு பதில் சொல்லிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60,000 சில்ற 68,000 சம்திங்கா இருக்கு. எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த பூத் கமிட்டி மெம்பர்கள் வந்து 58,000க்கு மேல நாங்க நிரப்பிட்டோம். இன்னும் ஒரு சில பூத் கமிட்டி தான் இருக்கு. ஓகேங்களா? பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இன்னும் ஒரு சிலர் தான் இருக்கு. அதுவும் அவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நமக்கு இன்டர்நெட்ல நம்ம இருக்கிறதுனால தெரியலையே, இதெல்லாம் நடக்கலையேன்னு நம்ம கொஷின்ஸ் நம்மள சார்ந்த தோழர்களே நெறைய பேர் எழுப்பியிருந்தோம். அதுக்கு விடையாவும் இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம நான் சும்மா சொல்லலைங்க. அது உண்மையான ஒரு விஷயம். அது தலைவருக்கும் தெரியும். சும்மா சொல்லலாம் விட மாட்டாரு அப்படின்றத வந்து பார்த்தேன். அப்புறம் ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச் முடியும் போதும் தலைவரோட ரியாக்ஷன் அது பார்க்கும்போது அன்போட இப்ப ரமேஷ் தோழர் வந்து அப்படியே விண்ண பொளக்குற மாரி பேசினாரு. பேசின உடனே அவர் ஹார்ட்ல கைய வச்சுட்டு, "என்னப்பா இவ்ளோ ஆக்ரோஷமா பேசுறியே நண்பா" அப்படின்னு பேசினாரு. பொதுச் செயலாளர் பேசி முடிச்சு வந்தவுடனே அந்த வாட்டர் குடுத்து, அவரு ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு மாரி பண்ணது. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் வந்து மேடையில வந்து மகளிர் ஒருத்தர் பேசும்போது, "எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு குடுன்னு கேட்கவுடனே, கண்டிப்பா குடுக்குறேம்மா. நான் சிஎம் ஆனவுடனே அந்த டபுள் தம்ஸ் அப் காட்டுனாரு. அந்த உறுதிய குடுத்துட்டார். தன்னுடைய அவங்களுடைய வேண்டுகோள் எல்லாமே அவர் வந்து ஓகே குடுத்துட்டாரு. அடுத்தது வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து இருக்கிறதுலே ரொம்ப லாங்கஸ்ட் ஸ்பீச் பார்த்தா ஆதவ் அர்ஜுனா தான். அவரும் எளிய நடைமுறையில தான் பேசினாரு. இந்த ரொம்ப தூய தமிழ், புரியாத வார்த்தை அப்படிலாம் இல்ல. அரசாங்கம்னா என்ன? அது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குது? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. அவரு இன்னைக்கு வந்து குடுத்ததிலேயே மெயின் கண்டென்ட்டா வந்து அண்ணாமலைக்கு தக்க பதிலடி குடுத்தார். அண்ணாமலையோட தக்க பதிலடி குடுத்துட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையோட அரசியல்ன்றது இங்க எப்படி இருக்கு? அப்படின்றத ஒரு கரெக்ட்டா என்னன்னா, என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்கோ. சத்தியமா நானும் ரவுடி தான்யா அப்படின்ற மாரி வண்டியில ஏற ஒரு பார்ட்டி தான் வந்து பிஜேபியே தவிர, பிஜேபின்றது தமிழ்நாட்டுல ஒரு செல்லா காசுன்னு நான் அப்பயிலருந்து சொல்லிட்டு வருவேன். அந்த இதுவும் இதுல சேர்த்திருப்பாரு அவரு வந்து. நானும் ரவுடி தான். என்ன சத்தியமா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. எங்களுடைய அரசியல் பயணத்துல நாங்க போயிட்டு இருக்கோம். குறுக்க வராதீங்க. ஒரு லெவலுக்கு தான் பார்ப்போம். இல்லன்னா குறுக்க வந்தீங்கன்னா, எப்படி செய்யணுமோ செஞ்சு விட்டுருவோம்னாரு. அடுத்ததா நம்மளுடைய ஆன்லைன்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் பாராட்டுற விதமா பேசியிருந்தாரு. என்னன்னா, மத்த கட்சியெல்லாம் ஐடிவிங்கன்னா எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அவனுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு விடணும். ஒரு ட்விட்டர் போடுப்பான்னு அவங்கள புஷ் பண்ணணும். ஒரு பதிலடி குடுக்கணும்னா, அவங்களே ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணி குடுக்கணும். ஒரு ஃபைல் குடுக்கணும். இவ்ளோ ஆர்கனைஸ் இவ்ளோ செலவு பண்ணி கோடிக்கணக்குல செலவு பண்ணி இருக்குது பிஜேபி, டிஎம்கே இன்னும் நெறைய கட்சிகள் எல்லாம் பணத்த செலவு பண்ணி பண்றாங்க. ஆனா, இங்க ரூ. 1 பைசா வாங்கல. ஒரு ஐடிவிங்கன்னு
பொறுப்புன்றதே வந்து இங்க இருக்கிற யாருக்கும் கிடையாது. ஸ்பீக்கர்ல இருந்து லிசனரா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் கூப்பிட்டு நீ ஐடிவிங்ல இருக்கமான்னு யாரையும் சொல்ல. மொத்த ரூபா கூட கட்சி சார்தல் யார்ட்டையும் வரல. யாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நம்மளுடைய பசங்களுடைய ஈடுபாடை வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணார் அந்த மேடையில. லாஸ்ட் டைம் வந்து தளபதி டி ஃபார் டிஎன் அவரோட அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்காரு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க உலகம் முழுவதும் வந்து. நீங்க தவறா ஒரு விஷயத்தை எங்க தலைவர் மேல எடுத்து வச்சா அதை திருப்பி அடிக்க வித்து இதுவோட என்ன சொல்றது அந்த நாலேஜோட திருப்பி அடிக்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் நம்ம கிட்ட இருக்குன்னு அப்ரிசியேஷன் பண்ணிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்டர் ஜியோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுக்குழு வந்து சேர்மானத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுவும் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து யாருமே இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாய் வார்த்தையா பேசியிருக்காங்களே தவிர அவங்களுக்கான ஒரு உறுதுணையா எந்த கட்சியும் இல்ல. நம்ம கட்சி நின்று. அப்புறம் பரந்தூர் ஏர்போர்ட் விஷயம் அதுக்கும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மெயின் டாபிக்கா ஒரு 8 இஷ்யூ பேஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி நிறைய கேள்விகள் எல்லாமே எழுப்பியிருந்தாங்க. பெண்கள் சைடு அவங்களும் வந்து பேசி எழுப்பியிருந்தாங்க. தலைவரும் அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா கேள்வி கேட்டிருந்தாரு. பாதுகாப்பு இல்லைங்க. பெண் குழந்தைகளுக்கும் கிடையாது, பெரியவங்களுக்கும் கிடையாது, படிக்கிற குழந்தைகளும் கிடையாது, வேலைக்கு போற பெண்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்புன்றது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா டெய்லி நியூஸ் பாக்குறோம். அங்க நகை வேலை போற மாதிரியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 ரேப்பு, அங்க பாத்தீங்கன்னா பாலியல் தொந்தரவு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஃபைலிங் இது ஆகிட்டே இருக்க தவிர அது குறைய மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கு வந்து. ஏன்னா நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு லேடிஸ் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணோம்னா நமக்குள்ள ஒரு 1000 எண்ணம் ஓடும் இல்லையா? ஒரு பாதுகாப்புன்றது இந்த சமூக சூழ்நிலையில இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பிக் கொஸ்டினா தான் இருக்கு. அத வந்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா 100% நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம். பிடிச்சிட்ட உடனே முதல் ப்ரிப்பேர் வந்து பெண்கள் பாதுகாப்புல தான் இருக்கும். என்னுடைய கவனம் வந்து அதுல தான் இருக்கும். 100% நான் கொடுப்பேன்றாரு. சரிங்களா? 100% நான் கொடுக்குறேன். பாதுகாப்பு கண்டிப்பா என்னால தர முடியும். அதை எப்படி நிறைவேற்ற முடியுன்ற திட்டமும் என்கிட்ட இருக்குன்னு. மத்தவங்க மாதிரி முட்டையை தூக்கிட்டு செங்கலை தூக்கிட்டு எல்லாம் அவர் சொல்லலைங்க. ஏன்னா அவருடைய முக்கிய எப்பவுமே அவருடைய கவனம்ன்றது பெண்கள் மீது இருக்கும். அவங்களுக்கு பாதுகாப்பு. நம்ம கட்சி இதுவழியே பார்த்திருப்பீங்க. அந்த இருக்கையில அமர வைக்கிறதாகட்டும், இந்த ஃபங்ஷன் முடிச்சிட்ட உடனே பொதுச் செயலாளர் மைக்க பிடிக்கிற விஷயம், பெண்கள முதல்ல சாப்பிட வைங்கப்பா. அவங்க சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கலாம் உட்கார்ந்து சாப்பிடுங்கன்றாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குற ஒரே கட்சி நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான். அண்ட் ஆல்சோ அவர் சொன்னாரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு கொள்கை தலைவர்களோட பேர சொல்லிட்டு, அவங்கள ஏன் ஃபாலோ பண்றோம்? பெரியார எதுக்காக ஃபாலோ பண்றோம்? அஞ்சலை அம்மாள எதுக்காக ஃபாலோ பண்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாரு. பெண் பெண்களை வந்து கொள்கை தலைவரா கொண்ட முதல் கட்சி தமிழக வெற்றி கழகம் தான்றத பெருமையோட தளபதி சொல்லியிருக்காரு. இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இதை வந்து அடைக்கிட முடியாது. இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான விஷயம் இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டத்துல நடந்திருக்கு. வந்து எதிரிகளாலே இன்னைக்கு வந்து பேச முடியல. எல்லாரும் திணறாங்க. எந்த கண்டென்ட் எடுத்து பேசலாம்? எங்கேயாவது சொதப்பி இருப்பாங்களோ, எங்கேயாவது பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா போடுது சாப்பாட்டுல வந்து இந்த இறால் தொக்கோ என்ன வச்சிருக்காங்க. அதை ஒரு கண்டென்ட் எடுத்ததுன்னு ஒரு அம்மா பேசுது. இவங்களால வந்து ஒரு விஷயத்த நம்ம வாதம் வைக்கிறோம்னா அதுக்கு எதிர்வாதம்னு ஒண்ணு வைக்க முடியாம சும்மா இந்த சினிமா இந்த படத்துல விஜய் அப்படி நடிச்சிருக்காரு, இந்த படத்துல அப்படி நடிச்சிருக்காருன்ற ஒரு பிற்போக்குத்தனமான வாதத்தை வைக்கிறாங்களே தவிர கொஷின்ஸ் அவர் கேட்டது என்ன? நீங்க பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களான்னா நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோன்றோம். நான் பாதுகாப்பு பத்தி கேட்டா நீ பணத்தை பத்தி பேசுற. பணம் வந்து எல்லா விஷயத்திலும் எல்லாரையும் பாதுகாக்க முடியாது. ஒரு அரசாங்கம் தான் எல்லாரையும் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு கேட்கணும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் பேர் சொல்லல மைந்துட்டு இருக்கும்போது அறிக்கை மூலமா அடிச்சாரு. திமுக அடிச்சாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கர்ஜனை எப்படி எனக்கு இருந்ததுன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு 1000 யானை ஒரு தடத்துல நடந்தா ஒரு அதிர்வு கிடைக்கும்ல, நில அதிர்வு. அது மாதிரியும், ஒரு சிங்க கர்ஜனை இருக்குமே, அது மாரியும் எனக்கு வந்து ஃபீல் பண்ணேன் நானு. என் கால் உண்மையில தரையில நிக்கல. அவர் அந்த சப்ஜெக்ட் பேசும்போது நிக்கல. முத்து மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்னும்போது அப்படியே ஒரு வைப்ரேஷன் அப்படியே எனக்கு அந்த மாநாட்டுக்கு பின்னோக்கி கூட்டின்னு போயிடுச்சு டைம் லைன்ல வந்து. எதுக்கு இந்த அவர்களே இவர்களே அப்படின் போது ஒரு ஆக்ரோஷம். நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாரும் சமந்தான் ஒரு ஆக்ரோஷம். அதை விட இது பல மடங்கு இருந்தது. உங்க பேச்சுல மட்டும் இருக்கக்கூடிய வீரியம் செயல்ல இல்லையேன்ற கொஸ்டின் கேட்டுக்கிறோம். அது 100% உண்மை. செயல்பாடுகள்ல வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா மக்களுக்காக இருக்குதான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு திசை திருப்பல் அரசியல் தான் வந்து திமுகவும் பாஜகவும் பண்ணுது. இன்னைக்கு மோடியும் டைரக்டா கேள்வி கேட்டாரு. மோடியே அவர்களே அப்படின்னு தான் கேட்டார். மத்த மாதிரி ஒருமையில எல்லாம் அவர் பேசவே இல்லை.
தலைவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டோட அப்படி கேட்டாரு. தமிழ்நாட்டை மட்டும் ஏன் ஜி வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்டார். அவருடைய ஸ்டைல்ல வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ற மாதிரி அவருடைய ஸ்டைல்ல கேட்டாரு. கேட்டுட்டு மோடியும் கேள்வி கேட்ட ஒரே கொஸ்டின் தான் வந்து, உங்களுக்கு நீங்க கேட்கிற அந்த வரி எல்லாமே கரெக்டா செலுத்துறோம். ஒரு கவர்மெண்டோட பாலிசி என்னவோ அது தமிழ்நாடு கரெக்டா ஃபாலோ பண்ணுது. ஆனா தமிழக மக்களை நீங்க ஏன் வஞ்சிக்கிறீங்க அப்படின்ற ஒரு நல்ல கேள்வி கேட்டுக்கிறாரு. காலம் பதில் சொல்லுவோம். நீங்க இதுக்கு மேலேயும் இது பண்ணீங்கன்னா உங்க பல சரித்திரங்கள் இருக்கு. உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தெரியும். இனிமேல் அவங்களுடைய ஹேண்டில் பண்ண விடாதீங்கிறத அவர் வலியுறுத்தி கேட்டிருக்காரு. இன்னைக்கு நல்ல பயங்கரமான அடி. ஆனா கடைசியில ஒரு கன்க்ளூஷன் என்ன முடிச்சாருன்னா, இங்க டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் அந்த எலெக்ஷன் கேம் இருக்குமே தவிர வேற எந்த கட்சிக்கும் இங்க வந்து அந்த இது அந்த கேமே கிடையாதுன்னுட்டார். ஏடிஎம்கே ஆகட்டும், என்டிகே ஆகட்டும், இன்னும் வேற எந்த கட்சி நாளைக்கு முளைச்சாலும் சரி, இது கிடையவே கிடையாது. டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். அது உறுதிப்படுத்துற விதமா தான் இந்த குடைச்சல்ன்றது வந்து திமுக மாநாட்டுல இருந்து இப்ப நடக்கிற பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து தலைவர் உறுதிப்படுத்திருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே மேலதான் முக்கியமா இருக்கணும். மற்றபடி பிஜேபி செல்லா காசு, என்டிகே பத்தி சொல்லவே தேவையில்ல. பிஜேபி அது ஒரு ட்ரோல் கண்டக்ட் கட்சி. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் இனிமேல் முழுக்க முழுக்க டிஎம்கே மேல இருக்கணும். ஆது அர்ஜுனா ஒரு மேட்டர் நல்லா சொல்லியிருந்தார். நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்கிறேன். அது இதோட முடிச்சிட அடுத்ததுங்க. ஆது அர்ஜுனா ஒரு சூப்பர் மேட்டர் சொன்னாரு. அதாவது என்ன சொன்னாருன்னா, ஜெயலலிதா மேம் வந்து ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன் 2011 நினைக்கிறேன். ஆமா 2011 அந்த எலெக்ஷன் அப்போ என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சியாவே செயல்படுது. அந்த கொடநாடு அப்படி அப்படியே அவங்க விசிட்டிங் அது மாதிரி அவங்களுடைய என்னவோ அந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. அறிக்கை விடுவாங்க. திமுக மாதிரி ஏடிஎம்கே எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது பெரிய போராட்டம் பண்ணாது. இப்ப இருக்கிறது ரொம்ப மோசம். ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க அறிக்கை விடுவாங்க அப்படியே விட்டுட்டு ஏன்னா தானே எலெக்ஷன் கிட்ட வரும்போது அந்த அம்மா கேம்பெயின் ஆரம்பிக்கும். அவர் சொன்னார்ல அந்த 2 மாசம் கேம்பெயின் ஒண்ணு இருக்கும். அந்த growth கொண்டு வருவாங்க. அப்படியே என்ன சொல்றது? அப்படியே என்ன சொல்லுவாங்கல்ல, தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாங்கன்ற மாதிரி அப்படி ஒரு கர்ஜனை இருக்கும். அவங்களோட மீட்டிங் நான் போயிருக்கேன். எம்பி மீட்டிங் ஒரு தடவை எங்க ஏரியாவில் நடந்தது. அதுக்கு போயிருக்கேன். அந்த அம்மாவோட அந்த கரிஷ்மாட்டிக் ஸ்பீச் ஒண்ணு இருக்கும். அவங்கள பத்தி தனிப்பட்ட விமர்சனம் அதெல்லாம் விட்டுருங்க. அது இது கேஸ் எல்லாம் விட்டுருங்க. அந்த ஒரு கரிஷ்மாட்டிக் ஸ்பீச் இருக்கும். கருணாநிதியும் நல்லா பேசுவாரு. ஆனா கரிஷ்மாட்டிக் ஸ்பீச் தொண்டர்களை புடிச்சு இழுக்கிறது பவர். தொண்டர்களை மட்டும் இல்லாம பொதுமக்களும் இழுக்கிறது. என்ன தீய சக்தி திமுகன்னு வாங்க. அப்படியே வைப்ரேஷன் இருக்கு நமக்கு வந்து. மைனாரிட்டி திமுகன்னு வாங்க. அரசியலை பத்தி தெரியாத அந்த வயசுலயே நமக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அரசியலை பத்தி கத்துக்கிட்டு வரோம் நம்ம தலைவரால. இன்னைக்கு அவர் பேசும்போது எனக்கு அந்த ஈர்ப்பு இருந்தது வந்து. எனக்கு உண்மையில அப்படியே வந்து ஒரு அந்த பழைய அரசு திரும்பிருச்சு தமிழ்நாட்டுல. ரொம்ப ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்னடா பழைய மாதிரி பாலிடிக்ஸ் இல்லையே, ரொம்ப ஈஸியா எல்லாம் ஜெயிச்சிருவாங்க போல இருக்கே, பிஜேபி வந்து இன்னும் நல்லா growth ஆயிடும் போல இருக்குன்னு எனக்கு அதை தடுக்கிறதுக்கு தான் இவர் வந்துருக்காரு. அவர் சொன்னார்ல 2 மாசம் கேம்பெயின் தான் பண்ணாங்க, ஆட்சியை புடிச்சிட்டாங்க அந்த அம்மான்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நம்மளும் நிறைய தடவை ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். அண்ணன் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 15ல இருந்து 20ன்றாங்கன்னா இவர் ஃபீல்டு ஒர்க் ஆரம்பிச்சு தொகுதி வாரியா போயிட்டு மக்களை சந்திச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்காகவும் மறுபடியும் போய் மக்களை சந்திப்பாருன்னும் போது அந்த ஓட் பர்சன்டேஜ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இங்க எல்லா கட்சிகளும் திமுக நம்புறது வந்து கூட்டணிய, அதிமுக நம்புறது பணத்தை, சரிங்களா? ஆனா நம்ம கட்சி மட்டும்தான் மக்களை நம்பி இருக்குது, மக்கள் சக்தி நம்பி இருக்குது. மக்களை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி பண்ணுங்கன்னு இருக்காரு. அப்படி செய்ய முடியாத பூர்த்தி படாத விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆட்சி அமைஞ்சதும் மக்களுக்கு நல்லது பண்றோன்ற அந்த உறுதியை கொடுத்துட்டாரு. ஸோ கன்ஃபார்மா சொல்றேன் 26ல நம்ம ஆட்சி பிடிக்கிறதுன்றது ஒரு 1% கூட டவுட் இல்லாம நம்ம கண்டிப்பா பிடிப்போம். அந்த நம்பிக்கையோட முதல் விதைய இன்னைக்கு தலைவர் நம்ம விதைச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. நல்லதா மாஸ் கரெக்டா தான் பேசணும். ஆனா அதாவது ஸ்டார்டிங் அன்னைக்கு பாஸ் வந்து இல்ல ஸ்டார்டிங் புசியானது ரொம்ப பிரைஸ் பண்ணி தர. ஏதாவது கீழே இருக்கிறவன் தம்பி புசியான ஃபேனா இருப்பான் போல பாஸ். அதான் பேர்ல பி தான் பேரு கூட பீனு வச்சிருக்கான். அந்த மாதிரி அதான் ஒரு கூட்ட சுத்தின இது தருப்பீங்க. அதான் இன்னொன்னு அஸ்வின் அஸ்வின் நல்லா போட்டு நல்லா பிளே பண்ண இது. அதான் அப்போ கூட மான்ஸ்டர் எல்லாம் ஒண்ணுதான் பாராட்டுது. என்னடா ஒண்ணு இல்ல ஐபிஎல் மேட்ச பிளே பண்ணீங்க. இதுதான் இந்த விஎஃப்என்ல இல்லடா இது அத சொல்லல. இது நேத்திக்கு
அந்த ப்ளே பண்ணிட்டு இருக்கன்றத மறந்துட்டு விசில் அடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்து ஆனா சுத்திட்டு நீ இருந்தா அதெல்லாம் இல்ல கேட்டுச்சாண்ணா? தெரியல, அதெல்லாம் கேட்கல, எனக்கு கேட்கல. ஆனா ஓகே ஓகே ஓகே. இல்ல அஸ்வினு, ஆக்சுவலா நீ இவ்வளவு நேரம் லாங் ப்ளே பண்ணதே வந்து கஷ்டம் தான். அது எனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்ட்டு. அதனால நான் இல்லண்ணே சொல்றேன் என்ன லாங். ஆயிடுச்சுன்னா இங்க டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சா, இங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க, வீடு அமைதியா இருக்கு. நான் வந்து ஆன் பண்ணி விட்டு வெளியே வந்து பார்த்தா சவுண்டு டமால் டிமால் எக்கோ அடிக்குது. அதுதான் லைட்டா இதுவாயிருச்சு. இல்ல இல்ல சூப்பரா பண்ண. தளபதி லாங் பிளே தளபதி சூப்பரா இருந்துச்சு, ஸ்பீச் அது கிளியரா அப்பதான் இருந்துச்சு. செம்ம வெறி ஆயிடுச்சு. தளபதி ஸ்பீச் அப்ப அங்க வந்து என் ரூம்மேட்டு கால் பண்ணி எனக்கு கால் பண்ணல, மெசேஜ் அனுப்பிச்சாரு. டேய் நீ சவுண்டு கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கடா, விசில் அடிக்காதடா, ரொம்ப இதுவா கேக்குதுடான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நம்மளுக்கு மார்னிங்ல பக்கத்துல எதுவும் இல்ல. ஆனா இருந்தும் ஏதோ கத்துறது கொஞ்சம் இதுவாதான். அப்பயும் தனி ரூம் தான். இந்த டிராகன் படம் பிரதீப் மாதிரி லைட்டா கத்தினுங்கிறது. ஆனா உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட் பேசுவார்னு பார்த்தேன், இப்படி எல்லாம் பேசுவார்னு. டேய் பேசுவாரு. என்னடா ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச். சரியான கோவம் வந்துச்சு அவருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. கண்ணுல இல்ல ப்ரோ, இன்னைக்கு நல்லா வந்து அந்த ஒரு பிரியாணி பொட்டலம் வந்தா ஒரு 100 நாய்க்குட்டி வந்து சுத்தின்னு இருக்கும், அந்த மாதிரி வந்து கச்சி நிக்கிறானுங்க ப்ரோ. இன்னைக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சு. பார்த்தா டிஎல் Really. இல்ல நீங்க கடிக்கிறாருன்றீங்கல்ல, அவனை எங்கேயாவது வந்து அவர் பேசின ஸ்பீச்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு இப்படி சொல்லியிருக்காரு உங்க ஆளு, அது உண்மையிலன்னு பேசுறானுங்க. அதெல்லாம் இல்ல. போக்கிரி படத்துல இருந்து ஒரு 4 ஸ்டில்லு, அழகிய தமிழ்ல இருந்து ஒரு 10 ஸ்டில்லு, என்ன படத்துல இருந்து ஸ்டில்ல வச்சுதான் அவனுக்கு கலாய்க்கிறன்ற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. சாரு அப்போ உதயநிதி போல ஸ்டில் நம்ம கிட்ட இருக்குது. அதான் அதுவும் டைம் வேஸ்ட் உட்காந்துக்கிறோம். அதுதான் போட்டுட்டாங்க. கேள்வி என்ன கொஸ்டினோ அதுக்கு பதில் சொல்லணும். நீயா ஒரு பாயிண்ட் லூசுத்தனமா எடுத்து வச்சா நான் என்னன்னு சொல்றது? சொல்லுங்க மான்ஸ்டர், உங்களுடைய பாயிண்ட் சொல்லுங்க. அவரு உதயநிதி படம் பார்க்க போயிருக்காரு, வந்துருவாரு. ஏய் ஏய் நானே நல்லா தூங்கிட்டு படத்துக்கு வேற போறடா வீரதர்சனம் கேட்டா எவனும் வரமாட்டேன். சரி நான் ஒரு தூக்கத்தை போட்டு ஆனா இதுல ஹைலைட் நிறைய தூங்கி எழுச்சி பார்த்தா சிஎஸ்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். நீ நாலு முழுக்க நல்ல செய்தியா அது இருப்பா அதுவே நீ சொல்லிதான் அலெக்ஸ் தெரியும். போய் பார்த்து ஸ்கோர் எதனா பார்த்து மேட்ச் கூட லைவ் நாளா டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். அதான் வேற பேசுங்க. அதான் ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? அது என்ன ஸ்பீச்சுக்கு 1% கூட குறை இல்ல. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து மேஜரா பாக்குறது வந்து என்னன்னா, பிஜேபில வந்து நோட்டா கூட போட்டி போடுற கட்சி, புரியுதா? நோட்டாவா பிஜேபியா? இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 234 சீட்ஸ்ல நிக்கிறதுக்கு முதல்ல கேண்டிடேட் இருக்கா? அதுதான் எனக்கு சிரிப்பு. முதல்ல இவனுக்கு இவ்வளவு பேசுறானுங்கல்ல, என்டிகே கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, நாய்க்குலாம் முதல்ல நிக்கிறதுக்கு தனியா நிக்கிறதுக்கு துப்பு இருக்கா? அந்த கேட்டகரி இவனுக்கு நோட்டா கூட போட்டி போடுற கேட்டகரி. ஸோ இவனுக்கிட்ட நம்ம பேசி வச்சுட்டு செங்கல்பட்ட தன்னா கட்சியே இல்ல, என்னத்த சொல்ல. டாபிக் பத்தி இவங்களை பத்தி ரொம்ப இது பண்றதே வேஸ்ட். அண்ணாமலை எல்லாம் எதுக்கு அடிக்கிறோம்னா, தேவையில்லாம பேசி வாய் குத்து மாட்டிக்கிட்டான். அதனாலதான் போட்டு அந்த அடிக்கிறதுல அண்ணாமலை நம்ம மதிக்க போறோம். நம்ம பசங்க சீட்டை கூட மாட்டானுங்க அண்ணாமலைய. அதெல்லாம் வந்து நோட்டா கூட நோட்டால இருந்து இப்பதான் ஏச்சு வந்திருக்காங்க கொஞ்சம். பாப்போம், இவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வருது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் 26 வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து ரொம்ப பெருமை தெரியுமா? இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், கூட்டணி தான் மேட்ரு. ஆனா யார் தலைமையில கூட்டணி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டிஎம்கே மட்டும்தான் வந்து என்னன்னா, நாங்க தான் ஹெட், நீங்க எங்க கீழே வாங்கன்றாங்க. இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து என்டிகே கூடயா இல்ல ஏடிஎம்கே கீழே என்டிகேவா? அதுவே இன்னும் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. கரெக்டா? ஆனா நம்ம அப்படி இல்லை, கன்ஃபார்ம் சொல்லிட்டோம், நீ எங்க கீழே தான் எல்லா கூட்டணியும் அமையும். நீ வர்றவங்க யார் வேணா வரலாம், ஆனா நாங்க தான் லீடு. இது சொல்றதுக்கே தைரியம் இல்ல. இந்த 1.5 வருஷத்துல இந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சு இதை சொல்றதுக்கு தைரியம் வரணும்ல. இந்த தைரியம் வந்ததே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். நிறைய பாயிண்ட் வந்து ஆதரவு பயங்கரமா பேசினாரு. அது டெப்தா இருந்துச்சு, பாலிடிக்ஸ் வைஸு அண்ட் வந்து அவர் வச்சு கொள்கை ரீதியாகவும் அவர் சொன்னதெல்லாம் நிறைய வந்து டாபிக்ஸ் வந்து நானே எனக்கு தெரிஞ்சு ரீகெயின் பண்ணோம். அவர் பேசின இயர்ஸு, அப்போ நடந்த விஷயங்கள்லாம் நம்மளே ரீகெயின் பண்ணோம். சும்மா அப்படியே கடந்து போக முடியாது. ஏன் சொல்றேன்னா, சில இயர்ஸ்ல இவங்க பண்ண கேம்ஸு, இவங்க பண்ண கோல்மால் தனம்லாம் ஆதவர்ஜா கோட் பண்ணி சொன்னது வந்து நம்ம பசங்க இதை பத்தி பேசுவாங்க திருப்பின்ட்டு அவருக்கு நல்லா தெரியும். அது நம்ம என்ன பண்றோம்னு இவங்க எல்லாம் நோட் பண்றாங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு அதுவே நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் ஸ்பேஸ் பேசிட்டு ஜாலியா போறோம்ட்டு, ஆனா அவங்க எல்லாமே நம்ம பேசுற ஸ்பேஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. என்ன நடக்குது டே டு டேல, நம்ம பசங்க என்ன ஆக்டிவா இருக்காங்க, எப்படி டாபிக்ஸ் பேசுறாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே பிளாஸ்ட். இன்னைக்கு கட் லூஸ் மாதிரில நீங்க எலக்ஷன் யாருமே வந்து கண்ட்ரோல்லே இல்லை, எல்லாம் வெடிச்சிட்டாங்க. ஆமா பேசுற எல்லாரும் வெடிச்சிட்டாங்க.
நேத்து எம்புரான் படம் பார்த்துட்டு இருந்தேன். கேக்குதா? கேக்குது ப்ரோ. அதையா பார்த்த? அதுக்கு பதிலா வீரத்துறை இல்ல பார்த்துருக்கலாம்ல. இல்ல அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. ட்ரோலுக்காக சொல்ல, அது உண்மையில கொஞ்சம் பொலிட்டிக்கலாவும் அந்த படம் நல்லா இருக்கு. அதாவது லாஸ்ட் பார்ட்ல மோகன்லால் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரோட வளர்ப்பு தந்தையோட கட்சியை வந்து அவரோட தம்பிக்கு, அதாவது அவருடைய வளர்ப்பு அப்பாவோட சொந்த பையனுக்கு அவர் இறந்ததுனால அந்த கவர்மெண்ட் வந்து ஒப்படைச்சிட்டு போயிருப்பாரு லாஸ்ட் பார்ட்ல. அவன் என்ன பண்ணுவான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 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 எம்புரான் படத்துல என்ன பண்ணுவான்னா, அவன் கட்சி மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததுனால வந்து இன்னொரு கட்சி, கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி கூட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சிருவான். தன்னோட கட்சியில இருந்து புதிய கட்சியை நான் ஆரம்பிச்சு, என்னோட புதிய கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நான் அவர் கூட வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆள் கூட நான் வந்து கூட்டணி வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பான். அவனுடைய அந்த கூட்டணி வைக்கக்கூடிய அந்த தலைவர் யார் ஹிஸ்டின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மத சண்டையில வந்து முஸ்லிம்களை கொன்னா காட்சிப்படுத்திருப்பாங்க படத்துல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன் நானு. இந்த நீங்க நேர்ல வந்து சம்மந்தப்படுத்திக்கிட்டா அது நான் பொறுப்பு இல்லை. வந்து கூட்டணி வச்ச உடனே கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயப்படுவாங்க, எல்லா அரசியல் தலைவரும் பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மதவாதத்தை கூட வந்து கூட்டணி வைக்கிறாங்களே, இப்படி நம்மளோட நாட்டோட முதலமைச்சர் வந்து மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து கட்சியை வந்து வேற ஆரம்பிச்சு வைக்கிறேன்றாரு. அப்ப நம்ம மாநிலத்தோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுவோன்னு, ஏற்கனவே ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போன மோகன்லால் தான் வந்து நம்மள எல்லாம் வந்து காப்பாற்றணும்னு அந்த மாதிரி சப்ஜெக்ட் அந்த படத்துல போகும். அப்போ செகண்ட் ஹாஃப்ல அவர் வருவாரு. அடுத்தது பொலிட்டிக்கலா எப்படி மூவ் பண்ணி அந்த பழைய கட்சியே வந்து அந்த ஆட்சியை பிடிக்குதுன்ற மாதிரிதான் அந்த கதை போகும். ஸோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பிஜேபி வந்து ஏடிஎம்கே ஃபுல்லா முழுங்கிருச்சு. டிஎம்கே வந்து ஷேடாவா இருக்கு. பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து தெரிஞ்ச ஒரு உருவம் பிஜேபி பின்னாடி, டிஎம்கே பின்னாடி வந்து ஷேடாவா இருக்கு. அது டிஎம்கே இல்லைன்ற மாதிரி மறைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா உண்மை என்னன்றத வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும். அந்த கட்சி பாஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு விஷயம் பாஸ். ம் 4 வருஷமா பிஜேபி வேணாம்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, கரெக்டா? ஏடிஎம்கே ம் பிஜேபி வேணாம், பிஜேபியால தான் நாங்க தோத்தோம், பிஜேபி வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. இருக்கிற எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை எடப்பாடியை வந்து எந்த அளவுக்கு பேசணுமோ 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க தான். புதுசா என்டிகே வந்து எதுக்கு இந்த டிராமா? ஏமாத்துறதுக்கா இல்ல யாரை ஏமாத்துறதுக்கு இந்த டிராமான்னு தெரியல. சரி, நீ அப்படியே என்டிகே போனா இவங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் தெரியலன்னு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 4 பேரா பிரான்ச்சா பிரிஞ்சிருக்காங்க. ஏடிஎம்கேல 4 பிரான்ச் இருக்கு. ஆல்ரெடி 2 பிரான்ச் என்டிகே கூட இருக்கு. ஓகேவா? எந்த 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 தைரியத்துல இவங்க மக்கள் மேல இருக்க கான்பிடென்ட்டா, இல்ல எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு என்டிகே கூட உட்காந்து பேச போறாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் யாரும் அக்செப்ட் பண்ண போறது இல்லை அந்த என்டிஏ கட்சியை. ஏன்னா பிஜேபி என்ன என்ன ஸ்டாண்டு, அவனுங்க யாரு எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிஜேபி நம்பி இப்போ எப்படி என்டிகே போல, என்டிகேல வந்து ஏடிஎம்கே போச்சுன்னு வச்சுக்கோ, நான் எழுதி வச்சுக்கோ, அடுத்த என்டிகே ஏடிஎம்கே தான், அடுத்த என்டிகே ஏடிஎம்கே தான். இன்னொரு 2030லாம் 3% ஆகும் ஏடிஎம்கே. ஒன்ஸ் வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிடும். ஏன்னா பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு எந்த கட்சியுமே உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை, ஹிஸ்டரியே அதுதான். ஸோ அதனால வாய்ப்பே இல்லை. இவ்வளோ நடந்தும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் திருப்பியும் போய் ஒரு கூட்டணி கணக்கை போட்டு ஜெயிக்கிறதுக்காகவே போறேன்னா அப்போ அதனோட பாயிண்ட் என்ன இருக்கு? மக்கள் சார்ந்து இல்லை, நீ ஜெயிக்கணும், நீ வந்து உன் கட்சியை நீ காப்பாத்திக்கணும். ஆனா இதுல இது மட்டும் தானே இருக்கு. இல்ல 26 ஓட்டு கேட்கும் போது இதையும் சொல்லி கேட்பாங்க. ஏடிஎம்கே வந்துட்டு தாமரை கூட போயிடுச்சு, நாங்க மட்டும் தான் பிஜேபி ஏட் பண்றோம், அதனால எனக்கு ஓட்டு போடுன்றோம். புரியுதா? அது ஒண்ணு. அதான் அது இன்னும் நினைச்சு நிறைய விஷயம் ஆதரவு சொன்னதெல்லாம் ஆனா உண்மையாவே வந்து எனக்கே வந்து இதெல்லாம் நடந்திருக்கும் போது இதெல்லாம் கோட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நானே போயிட்டு அவர் வீடியோ ரீகால் பண்ணி நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த இயர்ஸ்ல எல்லாம் இப்படி நடந்திருக்கு. ஏன்னா ஜென்ரலா எடுத்துட்டு போற சில டாபிக் இருக்கு அவர் பேசினதுல, சில டாபிக்லாம் இன்டெப்தா ஹிஸ்டரியா இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போய் கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, இவங்க கூட்டணி கணக்கெல்லாம் என்ன மாதிரி இருந்திருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாரு, 47ல இப்போ எப்படி வந்து கலைஞர் ஜெயிச்சாரு, யங்ஸ்டர்ஸ் வச்சு தானே ஜெயிச்சாரு. இப்போ உனக்கு எல்லாமே என்ன கோட் பண்றானுங்க, புது கட்சி, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் எப்படி ஜெயிக்கணும். 47ல இப்போ எப்படி ஜெயிச்சாரு கலைஞர்னா இதை வச்சு தானே ஜெயிச்சாரு. ஸோ இதெல்லாம் வந்து மேஜரா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளுக்கும் நிறைய விஷயம் புதுசாக தெரிய வேண்டியது இருக்கு. ஸோ ரியலி
அப்ரிஷியேட். நீங்க எல்லாரும் பேசுனது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்டன்னிங்கா இருந்தது. அதுல நோட் பண்ண விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி அலையன்ஸ் எப்படி பிஜேபி கூட அவங்க போய் போறாங்க எந்த தைரியத்துலன்னு சொல்லிட்டு 21 எலெக்ஷனை கொஞ்சம் நம்ம உத்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இலவச திட்டங்கள்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது அதிகமா இருந்தது. இந்த டைம் பாத்தீங்கன்னா அடுத்து டிஎம்கே வருமா அந்த இலவச திட்டங்கள்ன்றத வந்து பெருசா அவங்க அமல்படுத்தல. இந்த நகை கடன் தள்ளுபடி அது மாதிரி ஒரு சில திட்டங்கள் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அதுல பெருவாரமான திட்டங்களை அவங்க நிறைவேற்றாம அவங்களுக்கு என்ன இருந்த தைரியம் என்னன்னா 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. ஆன்டி இன்கம்சி இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம். இந்த 10 வருஷம் சம்பாதிக்காத அடுத்து இருக்கிற 5 வருஷத்துல சம்பாதிச்சிடலாம். இந்த மக்களை வந்து பிஜேபின்னு பேரை சொல்லி நம்மளால ஜெயிச்சிட முடியுது. ஒரு முட்டையோ செங்கலோ கையில தூக்கிட்டோம்னா இந்த மக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க. உதயநிதி சொல்லியே ஓட்டு போடுறான்னா அந்த மக்கள் எவ்வளவு ஏமாலியா இருக்கிறாங்க தெரிஞ்சு அவங்க இறங்குது. அப்பெல்லாம் அந்த எலெக்ஷன் வந்து பணன்றது பெருசா டிஎம்கே எல்லாம் இறக்கல. ஏன்னா ஜெயிக்க போறன்றது அவங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சதுனால இந்த நாடாளுமன்றத்துல அதே இதுதான். தமிழ்நாட்டுல வந்து எக்காரணம் கொண்டும் பிஜேபிக்கும் வந்து சரி வேற பெருசா வேற எந்த தேசிய கட்சிகளுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. டிஎம்கேவை தான் முழுக்க முழுக்க நம்பி போடுவாங்கன்றது தெரிஞ்சனாலதான் இந்த எலெக்ஷன்ல பணம் செலவு பண்ணல. ஆனா வரக்கூடிய 26 எலெக்ஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப டஃபா பண்ணுவாங்க. ஒரு எலெக்ஷன் ஒரு ஓட்டுக்கு வந்து 2000 3000 கூட போலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீ இந்த வாட்டி இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இந்த ஃப்ரீ எலெக்ஷன் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இது வீட்டுக்கு இது தரேன் அதை தரேன்றது வந்து தர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? 9,00,000 கோடி கடன்ல இருக்கு. ஆமா இவனுங்க அவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்டுக்கு கடன் வாங்கறதுக்கு எலிஜிபிளா அதுவே முதல்ல பாக்கணும். இதுக்கு மேல நீ கடன் வாங்குறதுக்கு எலிஜிபிளான்னு பாக்கணும். செகண்ட், நீ இதுக்கு மேல ஏமாத்த முடியாது நம்மள, புரியுதா? நீ கொடுக்குறேன்னு சொல்லி இவ்வளவு நாள் ஏமாத்தினதே நம்ம வந்து சகிச்சுக்கிட்டோம். ஏன்னா வேற வழி இல்ல. 5 வருஷம் உன் டென்யூர் டைம்னா அந்த 5 வருஷம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி தலையெழுத்தான் ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல நீ சொல்ற பொய்ய நம்ப போறது இல்ல. சோ இவங்க 2 பேரும் என்ன தரமா பண்ணுவானுங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து டிஎம்கே தான் ஊழல் பண்ணுச்சு அதிகமானு சொல்லி அவங்க பேசுவானுங்க. டிஎம்கே என்ன தடவை பேசும், பிஜேபி ஏடிஎம்கே நாட்டுக்கே துரோகம், நாட்டுக்கு வந்து இவனுக்கு தான் தீவிரவாதி, இவங்கள உள்ள விட்டா நம்ம வந்து பொழைக்க முடியாதுன்ற மாதிரி டிஎம்கே வந்து பேசும். நம்ம எப்படி தெரியுமா? நோ 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 நோ, எல்லாரும் ஒண்ணுதான், வாங்க எல்லாரையும் சேர்த்து அடி போனாங்க. அவ்வளவுதான் லைனா எல்லாரையும் சேர்த்து ஒரே அடி போனாங்க. நீ அவன் அடிக்குது நீ இவன் அடிக்குதுலாம் வேணாம், அவங்க எல்லாரையும் நாங்க அடிப்போம் தனியா. அண்ணாமலை கத்திக்கிட்டே இருக்காரு பாருங்க. அண்ணாமலை இப்படி சட்டப்படாது, சவுண்ட் வேறையா இருக்குமே. அதான் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த தடவை 26ல வந்து ஏடிஎம்கோட நம்பிக்கை என்னன்னா ஆன்டி இன்கம்சி நமக்கு இருந்ததை விட அதிகமா இந்த தடவை டிஎம்கே கிட்டே இருக்கு. மக்கள்கிட்டயும் அது வந்து பிரதிபலிக்குது. ஸோ நம்ம எவன் கூட கூட்டணி வச்சாலும் சரி ஜெயிக்க போறது நம்ம தான், சாய்ஸ் இல்லையே அப்படின்ற அவங்களோட இது. இன்னொன்னு டிவிகே வந்து எப்படியா இருந்தாலும் டிஎம்கே முடக்கிடும். அவங்களுடைய பவரை வச்சு எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்து எல்லாத்தையும் வந்து முடக்கிடுவாங்க. ஸோ நமக்கும் டிஎம்கே தான் வந்து போட்டி இருக்கும். இந்த தேர்தல் அறிக்கையில வந்து இலவசங்களை வந்து ஏடிஎம்கேயோட ஸ்டைல் கண்டிப்பா இருக்கும். இந்த தடவை தேர்தல் அறிக்கையில வீட்டுக்கு வாஷிங் மிஷின் கொடுக்கறது இல்ல இந்த நிறைய இருக்கு. அந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பிஜேபி கூட போயிட்டா நம்ம கையில இப்போதைக்கு பணம்ன்றது பெருசா இல்லை. சென்ட்ரல் இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கறந்துக்கலான்றது அவங்களுடைய திட்டம். பண்ற அண்ணாமலை எஃபெக்டா அப்படிதான் இருக்கலாம். படியேறி வந்தாதான் மூச்சு வாங்க. நாங்க ஸ்பீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ப்ரொஃபஷனலா இருக்கும். அது இப்படிதான் இருக்கும். என்ன கிஷோர் நீ ஆகான்னு சொல்லுங்க, யாரும் கேட்க போறாங்களா? அலெக்ஸ், திருவான்மூர் பக்கம் வர்றவங்க எல்லாம் திருவான்மூர்ல டிராபிக்கா இருக்குண்ணா, காலகாலமா டிராபிக்கா இருக்குடா. டே பைத்தியக்காரனுங்களா இறங்குடா. இல்ல நான் அதை பார்த்தேன். ஈஸியா இருக்கும் போயிருக்காடா. என்ன மேட்ச் தெரியுமாடா? கொடி எங்கேயோ இருக்கு, அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் போற கொடி எங்கேயோ இருக்கு, முனையில அவனுங்க எங்கேயோ போறானுங்க திரும்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு இருக்கு இதே ஒரு மீமி ஒண்ணு இருக்குமே, அது இங்கேயோ நடக்கும், இங்க காண்டாமிருகத்தை ஒண்ணு பண்றான், அந்த மாதிரி இருக்குடா. இந்த டெம்ப்ளேட் தான் மைண்ட்ல வந்து.
பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை. இது இது டெம்ப்ளேட் இல்ல ப்ரோ, வேற ஆப்ஷனே இல்ல. இவனுக்கு என்னத்த சொல்லுவானுங்க சொல்லுங்க. மீட்டிங் நல்லா நடக்குது நான் சொல்ல போறானுங்க. மீட்டிங் போகும்போது கூட்டம் பயங்கரமா இருக்கு நான் சொல்லுவானுங்க. வெஜ் மட்டன் அப்படின்னு சொல்றதுக்கு டேய் அதெல்லாம் சிரிப்பு தாங்க இல்ல. ஊருக்கே தெரியும் வெஜ்ஜி மட்டன்னா அந்த பலாப்பழம் அந்த ஒண்ணு சொல்லுவாங்க அது காய், அதை வச்சு ஆமா பண்றாங்க. பலாக்காய்ல இது பண்ணுவாங்க சாப்பாடு. என்னத்த சொல்றது, எதுவுமே குறை சொல்ல முடியல. எதையாச்சும் சொல்லி கடிப்போம். குறை சொல்ல முடியல. அந்த ஐபேக் வரும். இவனுங்க மாநாடு போட்டு எவ்வளவு டிராபிக் ஜாம் இருக்கு, எத்தனை ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் போயிருக்கு, எவ்வளவு கேஸ் நடந்திருக்கு, எவ்வளவுதான் அலெக்ஸ் +2 எக்ஸாம் நடந்துச்சுல. அப்போ ஒருத்தன் இதுல இன்ஸ்டாகிராம்ல அசிங்கமா திட்டி வீடியோ போட்டான் தெரியுமா? திருவான்மூர் சிக்னல்ல நின்னுகிட்டு நீ மயிரை புடுங்க போறதுக்கு நாங்க ஏன்டா வெயில்ல காயணும் 2 நிமிஷம் வண்டே கேட்டிருப்பான். பார்த்தது லாங் ரோட் தானுங்க, சைட்ல அந்த சைட்ல இருப்பான், கிராஸ் பண்றது மாதிரி. அதான் அந்த திருவான்மூர் ஜங்ஷன் ரோடு அது நியூஸ்லயே போட்டானுங்க.